ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீடு சமையலில் நல்லா டேஸ்ட்டான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் ஊற வச்சு இது மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு அதில் 2 காஞ்ச மிளகா 2 பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு சும்மா அது உடையாமல் இருக்கிறது, குழம்புல போட்டால் உடையாமல் இருக்கிறதுக்காக நான் அதை எண்ணெயில் போட்டு உடனே எடுத்துடுறேன். வேகலாம் வைக்கக்கூடாது, லைட்டாக அந்த உடையாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலே ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், பூண்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு 4 பூண்டு பொருள், ஒரு 10 கருவேப்பிலெல்லாம் அந்த கண்ணாடி பழம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது 2 தக்காளி மீடியம் சைஸ் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிடணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். அந்த தக்காளி இதெல்லாம் இருந்ததுலேயே அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு கொதி வரும்போது தேங்காய் 2 துண்டு அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருண்டைகளை அதில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துட்டோன்னா ஒரு அருமையான பருப்பு உருண்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த உருண்டெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நம்ம பார்க்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.